கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலும் சோதரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் 1:17 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. விசுவாசம் உண்மையாகவே ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கணும், திருத்துவமுள்ள தெய்வத்தை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்த மனுஷன்தான் ஆபிரகாம். ஆண்டவரை விசுவாசிக்கிறார். எப்படி விசுவாசிக்கிறார்? தெய்வ சமூகத்துல தான் சரீரம் செத்தாலும் கர்த்தரை விசுவாசிக்கிறார். தன்னுடைய மனைவி கர்ப்பம் செத்து போச்சு, அப்பவும் கர்த்தரை விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி என்று சொன்னால், கர்த்தரை ஆபிரகாமை போல சரீரம் செத்து போனாலும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அதுபோல நாமும் கர்த்தரை விசுவாசிப்போம், பிழைப்போம், பிழைப்போம், பிழைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.